அன்புள்ள முருகு அஸ்ட்ரோ டிவி நேயர்களே வணக்கம். இன்று 2/5/2024 சித்திரை மாதம் 19ஆம் தேதி வியாழக்கிழமை, நவமி திதி பின்னிரவு 1:53 வரை, பின்பு தேய்பிறை தசமி. அவிட்ட நட்சத்திரம் பின்னிரவு 1:49 வரை, பின்பு சதய நட்சத்திரம். சித்த யோகம் பின்னிரவு 1:49 வரை, பின்பு மரண யோகம். சுப முயற்சிகளையும் பயணங்களையும் தள்ளி வைப்பது நல்லது. ராவுகால மதியம் 1:30 முதல் 3 மணி வரை. யமகண்டம் காலை 6 மணி முதல் 7:30 வரை. சுப வரையில் காலை 9 மணி முதல் 11 மணி வரை, மதியம் 1 மணி முதல் 1:30 வரை, மாலை 4 மணி முதல் 6 மணி வரை, இரவு 8 மணி முதல் 9 மணி வரை. இனி இன்றைய ராசி பலன். மேஷ ராசி நேயர்களே, நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும். பண வரவுகள் திருப்திகரமாக இருக்கும். குடும்பத்தில் சுபிட்சம் ஏற்படும். தொழில் வியாபாரத்தில் நல்ல வளர்ச்சியினை எதிர்பார்க்க முடியும். வேலைக்கு செல்பவர்களுக்கு அதிகாரிகள் ஒத்துழைப்பு மிக மிக சிறப்பாக இருக்கும். ஆரோக்கிய ரீதியாக இருந்த பிரச்சனைகள் எல்லாம் விலகும். ரிஷப ராசி நேயர்களே, இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவீர்கள். நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். கணவன் மனைவியிடையே ஒற்றுமையானது மிக மிக சிறப்பாக இருக்கும். உடன் பிறந்தவர்கள் மூலமாக அனுகூலமான பலன்களை பெறுவீர்கள். தொழில் வியாபாரத்தில் நல்ல வளர்ச்சியினை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது கடந்த கால பிரச்சனைகள் எல்லாம் தற்போது விலகி ஏற்ற மிகுந்த பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் உண்டு. கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சற்று சிக்கனத்தோடு இருப்பது நல்லது. மிதுன ராசி நேயர்களே, நீங்கள் நிதானத்தோடு செயல்பட்டால் மதியத்திற்கு பிறகு ஒரு சில அனுகூலமான பலன்களை பெற முடியும். இன்று மதியம் 2:32 வரை உங்களுக்கு சந்திராஷ்டம் இருப்பதால் காலை வேளையில் தேவையில்லாத குழப்பங்கள் இருந்தாலும் மதியத்திற்கு பிறகு ஒரு சில சாதகமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. தொழில் வியாபாரத்தில் பொறுமையை கடைபிடிக்க வேண்டும். உத்தியோகத்திருப்பவர்கள் தற்போது கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்தி கொண்டால் விரைவில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும். பிறரிடம் வீண் வாக்குவாதங்கள் செய்வதை தவிர்ப்பது மிக மிக நல்லது. கடக ராசி நேயர்களே, உங்களுக்கு குறிப்பாக தேவையில்லாத அலைச்சல்கள் ஏற்படும். சுலபமாக முடிய வேண்டிய காரியங்கள் சற்று தாமதமாகும். எதிர்பார்த்த பண உதவிகள் கிடைப்பதில் சற்று இடையூறுகள் ஏற்படும். குறிப்பாக இன்று மதியம் 2:32 மேல் சந்திராஷ்டம் தொடங்குவதால் எந்த ஒரு விஷயத்திலும் சற்று சிந்தித்து நிதானித்து பொறுமையோடு செயல்படுவது, முடிந்தவரை பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது மிக மிக நல்லது. அதிலும் குறிப்பாக புதிய முயற்சிகளை தள்ளி வைப்பது மிக மிக உத்தமம். சிம்ம ராசி நேயர்களே, நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும். பண வரவுகள் சாதகமாக இருக்கும். எந்த பிரச்சனையும் சமாளிக்கக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். தொழில் வியாபாரத்தில் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது பல்வேறு வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. அதிகாரிகள் ஆதரவு மிக மிக சிறப்பாக இருக்கும். கன்னி ராசி நேயர்களே, பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் நிறைவேற்றுவீர்கள். எதிலும் தைரியத்தோடு செயல்பட முடியும். கணவன் மனைவியிடையே விட்டு கொடுத்து செல்வது நல்லது. தொழில் வியாபாரத்தில் படிப்படியான வளர்ச்சிகளை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு தேவையில்லாத பயணங்கள் ஏற்படும். சக ஊழியர்களிடம் பேசுகின்ற போது சற்று பொறுமையோடு இருப்பது நல்லது. உடன் பிறந்தவர்களை அனுசரித்து செல்வது உத்தமம். துலா ராசி நேயர்களே, பண வரவுகள் சாதகமாக இருக்கும். குடும்பத்தில் கணவன் மனைவியிடையே ஒற்றுமையானது திருப்திகரமாக இருக்கும். நல்ல நட்புகள் உங்களை நாடி வரும். நண்பர்கள் மூலமாக ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். பிள்ளைகள் வழியில் ஒரு சில சாதகமான பலன்கள் கிடைக்கும். தொழில் ரீதியாக ஒரு சில அனுகூலங்கள் ஏற்படும். உங்கள் பொருட்களுக்கு நல்ல விலை கிடைக்கும். வேலைக்கு செல்பவர்கள் உங்கள் பணியில் சிறப்பாக செயல்பட்டு நல்ல பேர் எடுப்பீர்கள். விருச்சிக ராசி நேயர்களே, எடுக்கும் முயற்சியில் அனுகூலமான பலன்கள் கிடைக்கும்.
எந்த ஒரு காரியத்திலும் தைரியத்தோடு செயல்படுவீர்கள். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். மங்களகரமான சுபகாரியங்கள் கைகூடக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. பிள்ளைகள் வழியில் ஒரு சில சாதகமான பலன்கள் கிடைக்கும். உங்களுக்கு இருந்த மறைமுக எதிர்ப்புகள் குறையும். தொழில் வியாபாரத்தில் நல்ல விலை கிடைத்து உங்கள் பொருட்களுக்கு அதன் மூலமாக நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு ஒரு சில சாதகமான பலன்கள் கிடைக்கும். மற்றவர்களால் முடிக்க முடியாத பணிகளை கூட நீங்கள் சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் உண்டு. தனுசு ராசி நேயர்களே, உங்களது பலமும் வலிமையும் கூடும். எடுக்கும் முயற்சியில் அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. தொழில் ரீதியாக ஒரு சில நல்ல மாற்றங்கள் ஏற்படும். பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். பேச்சில் சற்று பொறுமையோடு நிதானத்தோடு இருப்பது மிக மிக நல்லது. பயணங்கள் மூலமாக ஒரு சில அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். தொழில் ரீதியாக புதிய யுக்திகளை பயன்படுத்தி அடைய வேண்டியதை அடையக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். மகர ராசி நேயர்களே, பேச்சில் சற்று பொறுமையோடு இருக்க வேண்டும். தேவையில்லாத அலைச்சல்கள் ஏற்படும். எந்த ஒரு விஷயத்திலும் சிந்தித்து செயல்படுவது நல்லது. உடனிருப்பவர்களால் மன அமைதி குறைவு ஏற்படும். வண்டி வாகனங்களில் செல்கின்ற போது சற்று பொறுமையோடு இருப்பது உத்தமம். பண வரவுகள் சாதகமாக இருப்பதால் உங்கள் தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய ஒரு இனிய நாளாக இன்றைய நாள் இருக்கும். முடிந்தவரை பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது மிக மிக நல்லது. கும்ப ராசி நேயர்களே, தேவையில்லாத அலைச்சல்கள் ஏற்படும். பேச்சால் வீண் பிரச்சனைகள் உண்டாகலாம். பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது நல்லது. முடிந்தவரை நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும். கோபத்தை குறைத்து கொள்ள வேண்டும். தொழில் ரீதியாக தேவையில்லாத நெருக்கடிகள் ஏற்படும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு ஒரு சில சாதகமான பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருந்தாலும் பொறுமையை கடைபிடிப்பது மிக மிக நல்லது. மீன ராசி நேயர்களே, உங்களுக்கு அலைச்சல்கள் அதிகரிக்கும். எளிதில் முடிய வேண்டிய காரியங்கள் சற்று தாமதமாகும். பேச்சில் சற்று பொறுமையோடு இருக்க வேண்டும். கணவன் மனைவியிடையே விட்டு கொடுத்து செல்வது நல்லது. பெண்கள் மூலமாக ஒரு சில ஆதரவுகள் கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் உங்களுக்கு நல்ல லாபங்கள் ஈட்டக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலை பளு அதிகப்படியாக இருந்தாலும் அதனை சிறப்பாக கையாண்டு நல்ல பலனை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. நேயர்களே, இதுவரை இன்றைய ராசி பலனை கூறினேன். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.